வெல்கம் டு வெட்டி பாஸ். ஹாய் எஸ்பிஆர். ஹாய், ஹாய். என்னங்க, இன்னைக்கு நிறைய நபர்கள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வியானா முதற்கொண்டு சில நபர்கள்லாம் நாங்களும் இந்த வீட்டுக்குள்ள தான்டா இருக்கோம். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? உங்க 2 பேர் 3 பேர் வச்ச பெர்ஃபார்மன்ஸா? அப்படின்ற மாதிரிலாம் எட்டி பார்க்குறாங்க. சூப்பரான ஒரு டாஸ்க் வேற டே எண்டுல. அது வேற ஒரு ஓனர் இகனர்னு சொல்லி போட்டு, நம்ம ஊர்ல ஏற்கனவே துப்புரவு தொழிலாளிகள் பிரச்சனைகள் பல இருக்கிற நேரத்துல, இங்க ஒரு துப்புரவு தொழிலாளர் பிரச்சனையை வேற உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்றது நம்ம அந்த துப்புரவு மேட்டர்லயே ஆரம்பிப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இதை நீங்க பண்ணணும், இதை நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிக் பாஸ் வச்சிருக்குது. அப்ப அதுல ஒருத்தவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது. நீங்க இவங்க கிட்ட வேலை வாங்கலாம், இவங்களை என்ன வேணா வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல என்ன வேலை வாங்கணும், வாங்கக்கூடாது, இதெல்லாம் நான் பண்ணுவேன், பண்ண மாட்டேன்னு ஒரு இஷ்யூ வருது. இத என்ன எப்படி நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் யார் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது? நீங்க உங்க கருத்து ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் நான் வரேன். அது என்னன்னா, இந்த விஜே பாரும் வியானாவும் அந்த லக்ஸுரி டீம்ல இருக்க லக்ஸுரி ரூம் கிளீனிங் ப்ராசஸ் அவங்க தான் பண்றாங்க. அப்படி கிளீனிங் ப்ராசஸ பண்ணும்பொழுது, அதாவது கிளீனிங்ன்ற போது என்னன்னா, எல்லாமே அடக்கம். நீ பெட்ஷீட் மடிக்கிறதுல இருந்து, பிளஸ் பெருக்கி துடைக்கிற வரைக்கும், அந்த குப்பைய குப்பை தொட்டில போடுறதுல இருந்து, அந்த குப்பைய கட்டி வெளில தூக்கிட்டு போய் போடுற வரைக்கும் ஒரு ப்ராசஸ். இது ப்ராசஸ்க்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நார்மலா நம்ம வீட்ல இருக்கிறோம். நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம். நீ பெருக்கி தள்ளிடுவியா? பெருக்கி தள்ளி பக்கத்து வீட்ல இருக்கவங்க வாரி போட்டுருவாங்கன்னு நீ சொல்லுவியா? நம்ம ரூம்ல இருக்கிறத நம்ம தான் பெருக்குறோம். நம்ம தான் பெருக்குறோம். நம்ம தான் எடுத்து குப்பை தொட்டில போடணும். குப்பை தொட்டில போடுறத எடுத்துட்டு போயிட்டு வெளில போடுறது நம்ம தான் பண்ணணும். இந்த ஒரு பேசிக் கூட ஒரு அறிவுன்றது இல்லாத இந்த வியானாவோ இந்த பார்வை மெயினா பார்வை சொல்லணும். இந்த பார்வை என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. அதுக்கு அடுத்தது இந்த வியானா. இந்த வியானா ஆக்சுவலா தம்பி எம்ஜே வியானாக்கு ஏதோ ஒரு சண்டைய கிளறி விட்டுனே இருக்காரு. அதே மாதிரி ஆதிரையும் இதுக்கு முன்னாடி பாரு வாய்ஸ் இரிட்டேட்டிங் வாய்ஸா நமக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. இப்ப இந்த ஆதிரை வாய்ஸை கேட்கும்போது கீ 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 அப்படியே மண்டைக்கு தலைய பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. கேட்க முடியல நம்மளுக்கு. அந்த மாதிரி கியா 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 கியான்னு கத்திருக்குது. என்ன வெறியாவது. அது என்ன வேலை வாங்கணும். ஒரு வேலை வாங்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. இப்ப நம்ம கூட இருக்கிறோம். 4 பேர் இருக்காங்க. அக்கா அதுக்கு பெருக்கி எடுத்துருங்கக்கா. ஆனா அதுக்கு இப்ப எடுத்துருக்கணும் அப்படின்னா ஓகே. ஓ அதெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் எடுத்துட்டு இங்க வரணும். நீ என்னைக்கே நான் வேலை தருவேன். அப்படின்னா நீ சம்பளமே கொடுத்தா கூட அந்த வேலையை செய்யறதுக்கு தயங்குவாங்க. என்ன அதிகார திமுறையில பண்றாங்களா அப்படின்றது தோணும், நம்மளுக்கே தோணும். அந்த மாதிரிதான் இந்த வியானாவும், அதாவது இந்த ஆதிரையும், இந்த எம்ஜேவும் அவங்களுக்கு லக்ஸுரி வந்துச்சு. அதாவது நமக்கு இது ஒரு கொத்த அடிமைகள். இவங்க நம்ம பண்ணியே ஆகணும், இவங்க சொல்றதெல்லாம் செய்யணுன்ற மாதிரி பண்றதும், இங்க இருக்கிற இந்த பாரு அந்த வியானாவும் தனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சரியா பண்ணுன்றதும் ரொம்ப பைத்தியகாரத்தனமான ஒரு செயல் அது. இதுக்கு நடுவுல ஒரு ஜட்ஜா கனியக்கா லப லபான்னு பேசிட்டு இருக்கட்டும். இப்ப கனியக்கா வாய்ஸுமே சத்தியமா கேட்க முடியல. கனியக்கா சொல்றது சரின்னு எல்லாருமே சொல்ல முடியாது இல்லையா? அவங்க 2 சைடும் பார்க்கணும். அது சரியான தீர்வு கொடுக்கணும். ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, நீங்க பார்வர்ட் பியரா நீங்க சீட்டாவில நீங்க போயிடுங்க. நான் என்ன கான்சியஸ் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீங்க விட்டுட்டு போங்க. நான் என்னது இது? இது மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா? அப்படிதான் இந்த துப்புரவு மேட்டர் போயிட்டு இருக்கு. இந்த எம்ஜே கிட்டத்தட்ட வியானாவை கார்னர் பண்ணி இரிட்டேட் பண்றாப்ல. இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கும் போது இதுல இன்னொருத்தவங்க வேற இந்த ஏற்கனவே குப்பை சண்டை நான் எடுக்க மாட்டேன் நீ எடுக்க மாட்டேன்றது. இந்த ரம்யா ஜோ என்ன பண்ணு குப்பையை எடுத்து அப்படி தூக்கி போடுறாங்க. பெருக்கின்னு இருக்கிறாங்க. ஒருத்தர் நம்மளே சொல்றோம். ஒருத்தர் பெருக்கின்னு இருக்கும் போது வேணும்ட்டே நீ ஒரு குப்பையை எடுத்து போடுறன்னா என்ன ஒரு தெனாவட்டு இது உங்களுக்கு இருக்கு. ஒருத்தர் பெருக்குறான்னு தெரியுமோ நம்ம நடக்கவே மாட்டோம். நம்ம தள்ளி போவோம். ஒரு மாப் போடுறான்னா அக்கா போலாமா வரலாமா கேட்டு ஒரு மரியாதைக்கு பேசு. ஒரு பெருக்கும் போது வேணும்ட்டே குப்பையை போடுறது. ஏன் உனக்கு குப்பை நீ உன்னோட ரூம் தான். குப்பையை போய் அந்த குப்பை தொட்டியில உன்னால போட முடியாதா? அவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியமா? ஒருத்தர் பெருக்கும் போதுதான் நீ குப்பையை போட்டு சேர்த்து பெருக்குன்னு திமிர் காட்டுவியா? அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இன்னைக்கு ரொம்ப சத்தியமா எனக்கு ஆக்சுவலா ரொம்ப இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு. ஆப்பட்டு போயிடலாமான்ற மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங் அந்த குப்பை மேட்டர். என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள். நீங்களும் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்.
நீங்க ஒரு அதிகார திமிரா நடந்துக்கிறீங்களா? இல்ல வந்து ஒரு அதிகாரத்த சரியா பயன்படுத்துறீங்களான்னு உங்கள பார்க்கறதுக்கு பிக் பாஸ் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஸோ 2 பேருமே அத விட்டுர்றாங்க. நீங்க ஒழுங்கா வேல வாங்க தெரியல. உங்களுக்கு ஒழுங்கா வேலைய செய்ய தெரியல. அப்ப 2மே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து இவங்கள விட்டுக்கிறாங்க 2 சைடுமே. அப்ப இதுல வந்து ஒரு நியாயம் பேசுறதுக்கு யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்களான்னா, அதுவும் இந்த வீட்ல யாரும் இல்லங்கிறது தான் இங்க பிரச்சனை. அவங்க டீம்மேட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுவாது பண்றாங்களான்னா, அதுவும் பண்ண மாட்டாங்க. அப்ப டேய் நீங்க என்ன தான்டா பண்ணுவீங்க? எந்த பிரச்சனையிலுமே இந்த வீட்ட பொறுத்தவரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு பிரச்சனையா? நான் கண்டுக்க மாட்டேன்ப்பா. ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு சண்டையா? நான் அங்க மாட்டேன்ப்பா. இது என்ன மாரி ஒரு நம்ம வீட்ல ஏதாவது ஒண்ணு நடந்தா, உடனடியா நம்ம அங்க போய் என்ன ஏன் இப்ப சத்தம் போட்டுருக்கீங்க? என்னத்துக்கு கத்திக்கிறீங்க? ஒரு நிமிஷம் என்ன? விடு இப்போ உனக்கு என்ன இதுவா? இந்தா வச்சுக்க. அத வை. இதான் சரி, இதான் தப்பு. இப்படி பண்ணுங்க முடிங்க. அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாரியே இந்த வீட்ல யாரும் இல்ல. அப்போ எல்லாருமே சேம் ஏஜ் கேட்டகரி வேற. கிட்டத்தட்ட ஒரு 5 வயசு, 7 வயசு வித்தியாசம். இந்த வயசுல பெரியவங்களா இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யாருமே இந்த இடத்துல பெருசா இப்ப இல்ல. பிரவீன் காந்தி மாரி ஒருத்தர் வெளிய போயிட்டாரு. இந்த லேடீஸ்ல இருக்கிறதுலயே கொஞ்சம் இன்னும் ஏஜ் அதிகமா இருக்கிற யாராவது ஒருத்தவங்க இங்க இருக்கிறாங்களான்னா, அவங்களும் இந்த வீட்ல இல்ல. அப்போ இந்த பிக் பாஸுக்கும் நம்மளுடைய ரியல் வீடுகளுக்கும் என்ன கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்டின்னா, வீட்ல பெரியவங்கலாம் இந்த மாரி ஆட்டங்கள் தான் இவங்க ஆடுவாங்க அப்படின்னு வெளிய சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி தான் கடைசில இது நிக்குது. ஸோ இந்த வீட்ட வந்துட்டு அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிட்டா பெரியவங்க இல்லாமயே கூட கரெக்ட்டா இருக்கும். அப்ப இந்த ஏஜ் கேட்டகரிலாம் வந்து கிரிஞ்சு, பூமர்ன்னு சொல்லி வெளிய அனுப்பிடுறோம். உள்ள இருக்கிற இவங்கலாம் வந்து இந்த மாரி பண்ணும்போது, அப்ப நம்ம அத இப்படிதான் எடுத்துட்டு போ வேண்டியது. வேற வழி இல்ல. வேற என்ன சொல்றது அப்புறம்? யாராவது ஒருத்தவங்க ஒரு வேற ஏஜ்ல இருந்தா அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறும். வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வேற ஒரு கோணத்திலயும் வரும். ஒரு அகைன்ஸ்ட்டா போகும். வேற மாரி போகும். இது எல்லாமே ஒரே மாரி இருக்கிறனால, இப்படியே தான் யோசிக்கிறாங்க. அப்படியே ஒரு ட்ராக் மாரி போகுது இந்த வீடு. அப்படியே நடக்குது. அதுல யாரும் யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. என்ன வேணா பண்ணிக்க. நீ அடிச்சு செத்துக்க. நான் பாட்டுக்கு என் வேலைய பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு இஷ்யூவா இந்த வீட்ல நம்ம பார்க்க முடியுது. இதுல மெயினா என்னன்னா, வியானா வந்து நான் ஒண்ணு அழுவேன், இல்ல சண்டை போடுவேன், இல்ல சொல்றத செய்ய மாட்டேன். ஏதோ ஒண்ணு. இன்னைக்கு எபிசோட்ல நான் ஏதாவது என்னுடைய பங்களிப்ப குடுக்குறேன்ப்பான்னு சொல்லி வியானா அட்லீஸ்ட் எட்டி பார்க்குறாங்க அப்படிங்கிறதாவது வந்து ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து வெறும் பாரு, சபரி, கனி அண்ட் திவாகர்ன்னு ஒரு 4 பேர சுத்தியே தான் ஓடுற கேமா இருக்குது இல்லையா? அத அட்லீஸ்ட் கொஞ்சம் இது பிரேக் பண்ணுமா அப்படின்றது ஒரு நெக்ஸ்ட் விஷயம். அடுத்த மேட்ரு. இந்த டே எண்டுல ஃப்ரூட் ஸ்டால் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதாவது ஜூஸ் ஃபேக்டரி. ஜூஸ் அதுக்கு ஃபேக்டரி. முன்னாடி இன்னைக்கு சுபிக்ஷினி நீங்க சொல்ற சுபிக்ஷினியோ, இல்ல சுபிக்ஷாவோ அவங்க வந்து இன்னைக்கு வாய்ஸ் அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் கொஞ்சம் ஆ. அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் உள்ள வந்தாங்க. சண்டை போடுறதுக்கு வந்து வந்துடலாம் இன்னைக்கு நம்மளும் ஒரு பண்ணிடலாம்டான்ட்டு வந்தாங்க. பட் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து அந்த வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ம். இதுல வந்து இந்த பதுங்குன பூனை மாரி இருக்குது. பாயும் புலி பதுங்கும் நாகம் மாரி இந்த கலையரசன்ற கேரக்டர் அப்படியே நோட் பண்ணிக்கின்னு, அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கின்னு இருக்குது. அது என்னைக்கு வாய்ஸ் அவுட் பண்ணி, எப்படி வந்து ஒரு பிரளயத்த உண்டு பண்ணோம்னு தெரியல. ஆனா அது பயங்கரமான ஒரு வொர்ஸ்ட்டா அதாவது ரொம்ப தி வொர்ஸ்ட் போற அளவுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கண்டஸ்டன்ட் அந்த கேரக்டர். நீங்க சொல்ற மாரி எல்லாம் முடிஞ்சு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பிக் பாஸ் ஒரு டாஸ்க் குடுத்துட்டாரு. ஜூஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற டாஸ்க். இதுல வந்து நீங்க இவங்க 6 பேரு ஓனரு, 6 பேரு 9 பேரு இந்த கிளாஸ் கழுவி விக்கிறவங்க, பாட்டில் கழுவி போடுறவங்க 2 இந்த மாரி நொட்ட சொல்றவங்கலாம் வந்து நீங்க கியூசில போட்டுருங்கன்ட்டு, யாரு நொட்ட சொல்லுவா அப்படின்னு கேட்கும்போது, ஓ ஓ பாரு பாருன்ற மாரி பாரு சொல்லிட்டாங்க. தெரியாத 2 பேரு வியானான்ட்டாங்க. அதுவும் அந்த இவங்க சொன்னாங்க. கனியக்கா வியானான்னு சொன்னதுமே, இந்த வியானாக்கு வந்து தாங்க முடியல. ஓன்னு அழுவுது. வினோத் ஓடுறாரு. எப்பா மாமா போதும்மா, போதும்மா அழுவாதம்மா. ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் உள்ள போய் சுபிக்ஷா கொஞ்சம் ஆறுதல் படுத்தி கூட்டு வந்தது. இன்னைக்கு வந்து வியானா வந்து அழுவவும் செஞ்சுட்டாங்க, கத்தவும் செஞ்சுட்டாங்க. நீங்க சொன்ன மாரி வந்து அவங்களோட பார்ட்ட முடிச்சுட்டாங்க. சரி இதெல்லாம் முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கும்போது 2 கியூசி யாரு? திவாகரன்ட்டு பாரு. இவங்க இவங்க ரெடி பண்ற ஜூஸ் எல்லாம் வந்து குடிச்சிட்டு அவங்க சொல்லணும். உடனே பாரு சொல்லுது. வாங்கடா, வாங்கடா, வாங்கடி மொத்த பேரும் வாங்கடி. நீ நீ செஞ்சு செய்ற. நீயா நான் அவனுக்கு செய்ற பார்த்துட்டு 2 பேரும் போய் நிக்குது. ஆக்சுவலா நான் இந்த திவாகர் அண்ட் பாருக்காக ஒரு சோசியல் மீடியால நெறைய பார்த்தேன். அதாவது திவாகர் அவர்கள் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டா நடக்கிற மாரி சோசியல் மீடியால வருது. ரொம்ப கேவலமா வந்து இந்த முத்தம் சம்பந்தமான புடிக்கிற மாரி செயல்கள்லாம் வந்து சோசியல் மீடியால வந்து ஒரு 24/7 பார்க்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். பட் இது நம்மளுக்கு காட்டல. ஆனா பயங்கர ஒர்ஸ்ட்டான பிஹேவியர் வந்து திவாகர் கிட்ட வந்து காட்டுறாங்க. அண்ணன் அண்ணன்னு சொல்ற பார்வையே வந்து ஒரு எடாகடமா வந்து ஒரு மூவ் பண்ற மாரி வந்து சோசியல் மீடியால வருது.
அதனால எப்போ வந்து இந்த ஸ்கிரீனுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. அப்பதான் திவாகர் வந்து திரை வந்து கிழிக்கப்பட்டு அவர் வந்து அகற்றப்படுவார். அந்த ரொம்ப ஒஸ்டான ஒரு கேடுகட்ட விஷயம்னு சொல்றதுல வந்து நம்பர் ஒன்னா இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஒயிட் ஷர்ட் நேத்து சபரி அண்ட் அஜய் வரும்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு. சபரி அண்ட் அஜயை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அது சோசியல் மீடியா போகுது. என்னன்னா திவாகரங்க இதெல்லாம் வந்து தப்பு. எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி முத்தம் கொடுக்கறது அந்த மாதிரி செயல்லாம் வந்து நீங்க செய்யக்கூடாது. ரொம்ப ஒஸ்டான விஷயம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது இவருக்கு ஒண்ணுமே தெரியாத பாப்பாடுற மாதிரி இவர் வந்து ஓ ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இது எந்த அளவுக்கு போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி நம்ம மறுபடியும் வந்து ஜூஸ் மேட்டருக்கு வருவோம். ஜூஸ் எல்லாம் ஆளுக்கு ஒண்ணு ரெடி பண்ணிட்டாங்க. டப்பா டப்பாலாம் இப்ப ஓடி போய் எடுக்கணும். இந்த டப்பா டீம் வந்து ஓடி போய் எடுத்து கழுவி கிழி கொடுத்தோம்னா அவங்களுக்குள்ள ஒரு டீல் பேசிடுவோம். உடனே எஃப்ஜே கிட்ட வந்து கனியக்கா எஃப்ஜே 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 எல்லாம் கிடையாது. ஐயா நாங்க அந்த மாதிரி கொடுக்குறோம். நம்ம ஒரு டீல் பேசிக்கலாமா? சொல்லுங்க நம்ம பேசிக்கலான்ட்டு அவர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களா பண்றேன் அப்படின்னு சரின்ட்டு ஓகே இப்போ சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. எல்லாரும் ஒரு தடவை ஜூஸ் வந்து பாருக்கிட்டயும் திவாகர்கிட்டயும் கொடுக்குறாங்க. இந்த திவாகரன்றது பாருவே ஒரு இதுனா அந்த இடத்துல திவாகர் ஒரு என்ன சொல்றது துடுக்குன்னு வந்து குதிக்கிறாப்புல புடுக்கு புடுக்கு புடுக்குன்னு ஓடினாரு. இருயா நான் சொல்றேன் கூப்பிடுறேன். அது தெரியல ஸ்மெல்லு தெரியல டஸ்ட் வந்துச்சு. நீ ஒண்ணு செய்ய நான் ஒண்ணு செய்யறேன். நீ ஸ்மெல்லையும் இதையும் லேபிள் கரெக்டா இருக்கா பாரு. நான் வந்து டேஸ்ட் பாக்குறேன். நான் இது பேக்கேஜிங் பாக்குறேன் ஹைஜீனிக் பாக்குறேன். நீ ஒண்ணுமே புரியல. இந்த பைத்தியத்துக்கு திவாகர் பையத்துக்கு அந்த வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படின்றது மட்டும் தான் பண்ணுது தவிர்த்து இந்த இடத்துல கியூசி கொடுத்துருக்காங்க. அதுதான் பண்ண தவிர்த்து வேற எதுவும் பண்ண மாட்டோம். சரி அப்படி இருந்தும் எப்படி எப்படியோ மேய்ச்சி கீச்சு கடைசியா வந்து எல்லாத்தையும் அப்ரூவ் எல்லாம் பண்ணி அமுச்சு விட்டாங்க. சபரிக்கு ஒரு இது ஓகே பண்ணிருக்காங்க. கேட்டா சர்க்கரையில வந்து அழுக்கு வச்சு அதனால வந்து எல்லா ஜூஸும் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எஃப்ஜேக்கு வந்து நீ டேஸ்டே லெமன் டேஸ்டே வரலன்ட்டாங்க. ஸ்மெல்ல வரலன்ட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் ரெண்டு பாட்டில் மீதி பேருக்குலாம் ஒரு பாட்டில் பிக் பாஸ் கூப்பிட்டு வாங்க அப்ரூவ் பண்ணவங்களா எடுத்து கொடுங்க. ஒரு பாட்டில் ஒரு காயின் தருவது காயின் கொடுத்து அமைச்சிருக்காரு. இந்த டாஸ்க் நாளைக்கும் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னைக்கு மேட்டரை முடிச்சுக்கிறாரு. இப்போ இவங்களோட இந்த இந்த இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ இந்த சபரி விஜய் பார்வதி எல்லாம் நீ அடிக்கிற மாதிரி அடி நான் வாங்குற மாதிரி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இது தெரியல சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அப்ப எந்தெந்த இடங்கள்ல விஜய் பார்வதி வந்து ஒரு ஒரு மாதிரி பேசுறாங்களோ அங்க எங்கேயுமே சபரி வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாரு. சபரி அதை வந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு. சபரி அதை எதிர்க்க மாட்டேங்கிறாரு. அந்த இடத்துலயே இருக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு கூட அந்த துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை போயிட்டு இருக்கிற அந்த இடத்துல அந்த கிளீனிங் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிற இடத்துல ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்ல வராரு. நான் ஒண்ணு சொல்லவா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்புறம் அப்படியே போயிடுறாரு. அவ்வளவுதான். நான் யோசிக்கிறேன் இந்த இந்த சபரின்ற கேரக்டர் என்னால புரிஞ்சுக்கவே முடியல சீரியஸா. நீங்க எப்ப வாய்ஸ் அவுட் பண்ணுவீங்க? எப்ப பேசுவீங்க? அதாவது உங்களோட ஒரு தனிப்பட்ட கேமை மட்டும் நீங்க விளையாடுறீங்க. ஏன் இவரை தனிப்பட்டு நம்ம குறிப்பிட்டு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா இருக்கிற ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ்ல நீங்க ஒருத்தர் அப்படின்றத நம்ம சொல்லும்போது நீங்க விஜய் பார்வதி கனி அப்படின்லாம் சொல்லும்போது அப்ப எப்படி இவர் வந்து எதையுமே கேள்வி கேட்க மாட்டாரு. இவருக்கு எதுனா ஒண்ணுனா மட்டும் அந்த இடத்துல அந்த கேம் அந்த டாஸ்க் அப்படிதான் அவர் இருக்கிறார். ஸோ இவர் எனக்கு புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்பவுமே அப்படியே கடைசியா ஈஸியா ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருவாங்க. அந்த மாதிரி நேச்சரா இது வந்து கிட்டத்தட்ட இந்த ரியோ கேட்டகரி. இந்த ரியோ இதே மாதிரிதான் பண்ணார் ஒரு சீசன்ல. எதுக்குமே போக மாட்டாரு, சண்டைக்கு போக மாட்டாரு, பிரச்சனைக்கு போக மாட்டாரு. தன்னோட ஒரு இமேஜ் அப்படியே அழகா மெயின்டைன் பண்ணிட்டு வேற யாராவது தன்னோட தப்பா பேசினா அப்படியா சரி ஓகே தேங்க்யூ நைஸ் ஓகே அதே இது அப்படியே அந்த சாயலை வந்து நம்ம இவர்கிட்ட நான் பாக்குறேன். ஸோ தெரியல. ஆனா இவங்க மாதிரி ஆட்களை தான் கூப்பிட்டு போறாங்க அவங்களும் ஃபைனல்ஸ் வரைக்கும் பெருசா. சொல்லுங்க. அதான் நீங்க சொல்ற சபரி வந்து அதே சிமிலரான விஷயத்தான் பண்றாப்புல. பாரு மேட்டர்ல நீங்க பேசி வச்ச மாதிரி நீங்க சொல்றதுதான் பேசி வச்ச மாதிரி தான் அவங்க ரியாக்ட் பண்றாங்க. உள்ள இன்டர்ஃபியர் ஆக மாட்டாப்புல. ஒருவேளை வந்து பயந்து பண்றாரா இல்ல பேசி வச்சுக்கி பண்றாரா அப்படின்றது தோணுது. அப்படி பயந்து பண்ணக்கூடிய ஆளானா பார்த்தா அது வாய்ப்பு இல்ல. ஒருவேளை பாருகிட்ட வாய்ப்பு தான் நம்ம பெரிய பிரச்சனையா ஆயிடும் நினைக்கிறாரா? கிடையாது. இமேஜ் தான் நிறைய பேருக்கு இவங்களுக்கு அந்த இமேஜ் கான்சியஸ்னஸ் தான். எதுக்கு நம்மள ஒருத்தன் அசிங்கமா பேச விட்டு நம்ம திட்டு வாங்கி சண்டை போட்டு அந்த இதுக்குள்ள போகணும். டீசெண்டா உள்ள போயிட்டு டீசெண்டா வெளியே வந்துடணும். நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஆனாங்க. விக்கல்ஸ் விக்ரமே பாருங்க இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது இந்த வீட்டுல நடக்கிற ஒரு விஷயத்துக்கு தன்னுடைய குரலை கொடுத்திருக்கிறாரா அப்படின்னா இல்ல. அப்போ நீ ஓவராலா ஒரு ஓட்டு போடுறவங்களுமே கூட எதை வச்சு ஓட்டு போடணும்?
எல்லா விஷயங்களையும் பார்க்கணும்ல. ஒருத்தங்கள ஏன் வந்து வெளிய அனுப்பணும், ஒருத்தங்கள ஏன் உள்ள இருக்கணும்னு முடிவு பண்ற இந்த ஆடியன்ஸ் அவங்களுக்கே முதல்ல ஒரு நல்ல கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறேன் இந்த மாரி ஷோலலாம். யாரு வந்து ஒரு இடத்துல ஒரு நியாயத்துக்கு குரல் குடுக்குறாங்க? யாரு வந்து ஒரு அநியாயத்த கேள்வி கேட்கறாங்க? யாரு வந்து டாஸ்க்‌கள சரியா பண்றாங்க? மத்த கண்டஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு எந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி அணுகுறாங்க? இது எல்லாத்தையுமே கவனிக்கணும்னு நெனைக்கிறேன். வெறும் ஒரு ஃபோக்கஸ மட்டும் பார்க்க கூடாது. இவன் சூப்பரா கன்டென்ட் குடுத்தான்ப்பா. சூப்பரா சண்டை போட்டான்ப்பா. இவன 10 பேர் அடிச்சாங்கப்பா, இவன் எதிர்த்து நின்னான்ப்பா. இது சினிமா இல்லல்ல. இது ஹீரோயிசம்ஸ், ஹீரோ வில்லன் கதை கிடையாதுல்ல. ஆனா இது எப்ப பாரு இப்படியே தான் போகுது. அதுவும் இந்த வருஷம் இவனுங்க இப்படித்தான் விளையாடுறாங்க. எல்லாருமே வந்து ஒரு ஹீரோ வில்லன் கேம் மட்டும் தான் விளையாடுறாங்க. இன்னைக்கு எபிசோட்ல கூட அவ்ளோ ஸ்கோப் இருக்குது. ஒவ்வொரு இடங்கள்லயுமே இவங்கலாம் வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டா தன்னை வந்து சூப்பரா வாய்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஆனா அத பயன்படுத்துறது இல்ல. ரொம்ப சைலன்ட்டா ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்களா, வேடிக்கை பார்ப்போம். ரைட் ஓகே நம்ம வேலைய பார்ப்போம். இ இ இ தெரியல. எனக்கு என்னமோ அது வந்து மத்த சீசன்ல நான் பார்த்த வரைக்கும் இந்த மாரி ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க. அடிச்சானுங்கன்னா இங்க ஒரு 7 பேர், அங்க ஒரு 7 பேர் கச்சா மச்சான்னு அடிச்சு கீச்சு ஒரு விஷயத்த வந்து நிப்பானுங்க. இது வந்து ஒரு சேஃப் ஜோன்லயே அப்படியே தங்கள கொண்டு போகக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இவனுங்கலாம் இருக்கிறானுங்கன்றத நம்ம கவனிக்கிறோம். பார்ப்போம் அதே நாளைக்கு மாரி எபிசோட். அதுக்கு முன்னாடி இந்த கம்ருதீன் வந்து அதே மாரி சோசியல் மீடியால வந்து கம்ருதீன் பாரு பத்தி ஒரு விஷயம் வந்து வந்தது. என்னடா இந்த கமருதீன் இப்படிப்பட்ட ஆளா? பாருகிட்ட வந்து மூவ் பண்ற மாரி இருக்குது. திவாகரும் வந்து அந்த மாரி இருக்குது. இதெல்லாம் வந்து வெளிக்கொணர்ந்தா தான் வந்து இவங்களுடைய முகத்திரை வந்து கிழிக்கப்படும்ன்றது என்னுடைய இது. அதே மாரி இன்னைக்கு வந்து இந்த எஃப்ஜே அண்ட் ஆதிரை வந்து கார்னரே பண்ணிட்டாங்க. இந்த வியானாவையும் வந்து பார்வையும் கார்னர் பண்ணியே ஆகணும்ட்டு 2 பேருமே சேர்ந்து வந்து பழைய இன்சிடென்ட் எல்லாம் வச்சு மனசுல அப்படியே வச்சு வந்து வஞ்சர தீர்க்கிற மாரி வந்து பண்றாங்க. ரொம்ப ஒர்ஸ்ட்டா இருக்குது. இந்த திவாகரோட முகத்த கண்டிப்பா வந்து கிழிச்சியே ஆகணும். அந்த ஒர்ஸ்ட் முகத்த வந்து நம்ம காமிச்சே ஆகணும். அது வந்து வரப்போற வாரங்கள்ல வருதா இல்லன்னு பார்க்கலாம். இல்ல நான் என்ன லாஸ்ட்டா ஒரு விஷயம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப இவங்க விளையாடுற மெத்தட்லயே எந்த இடத்துல என் பெர்சனல் ப்ராப்ளத்த வெஞ்சன்ஸ உள்ள கொண்டு வரணும், கொண்டு வரக்கூடாதுன்ற அந்த கிளாரிட்டி இவங்க கிட்ட இல்லன்னு நினைக்கிறேன். இந்த சீசன்ல இருக்கிற இந்த கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட. எல்லாத்துலயும் சோத்த கொண்டு வந்துடுறது. எல்லாத்துலயும் வந்து நான் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு கூட ஒரு டிராமா பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க மட்டும் விஜய் பார்வதி இத நீங்க பண்ணா நாங்க யாரும் சாப்பிட போறது கிடையாது. இந்த சாப்பாடு சாப்பாட கெடுத்துருவேன். சாப்பாடுல உப்பு அள்ளி கொட்டிருவேன். சாப்பாட்ட இது பண்ணிருவோம். நான் யாரும் சாப்பிட மாட்டோம். ஏன் எல்லாத்துக்கும் ஃபுட்ட கொண்டு வரீங்க? அது ஒண்ணு. இன்னொன்னு விளையாடுற கேம்ல இந்த கேம் சீரியஸா விளையாடணும் மாப்ள. இதுல நம்ம ஸ்ட்ராட்டஜிய காட்டணும்டா. ஆடியன்ஸ்க்கு இது என்டர்டெய்னிங்கா இருக்கணும்டா. இந்த நம்மள விஜய் சேதுபதி கூப்பிட்டு வீக்கெண்ட்ல இந்த டாஸ்க்க சூப்பரா புரிஞ்சுக்கிட்டு விளையாடினவர் நீங்க தான். இந்த டாஸ்க்க ஸ்மார்ட்டா விளையாடினவர் நீங்க தான். அப்படின்னு நீங்க இதுல வந்து ரொம்ப இனோவேட்டிவா உங்களுடைய தனிப்பட்ட மூளையை பயன்படுத்தி இதை வேற மாதிரி நீங்க சூப்பரா கன்சீவ் பண்ணி விளையாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நான் என்ன யோசிக்க போறேன்? அதெல்லாம் இல்ல. எனக்கு வந்து ஓனரா அப்பனா டேய் நீ செத்தடா. நீ என்கிட்ட போன வாரம் அதுல இது பண்ணல. அப்ப நீ இதுல செத்தடா. டேய் நான் உன்னை இதுல அடிக்கிறேன்டா. நீ ஏன் அவனை டார்கெட் பண்ணணும்? அவனை அடிக்கணும். இதுக்கு இதான் எனக்கு பெஸ்ட். இந்த வீட்ல இந்த ஹேபிட் ஆரம்பிச்சது யாருன்னா விஜய் பார்வதி. விஜய் பார்வதி இந்த வீட்ல ஒருத்தரையும் சபரிக்கு எதனா ஒண்ணுனா உடனே அவ்வளவுதான்டா எது என்ன போனா எனக்கு என்னடா சபரி நீ அவுட்டா சந்தோஷம் எனக்கு. சபரியோட இதுல குத்திட்டீங்களா எனக்கு சந்தோஷம். சபரியோட ஃபேஸ் கார்டை வைக்காம போயிட்டீங்களா எனக்கு சந்தோஷம். அப்படி வரும்போது இப்ப விளையாடுற எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த வாரம் போன வீக்கெண்ட்ல எவனா என்னை விஜய் சேதுபதியில போட்டு விட்டானோ அவனெல்லாம் நான் இப்ப வச்சு செய்ய போறேன் அப்படின்னு இப்ப இந்த எஃப்ஜே ஆதிரை கிளம்பி இருக்கிறது அந்த மாதிரிதான். வியானாவையா இருக்கட்டும் விஜய் பார்வதியா இருக்கட்டும். அப்போ நீ உன் பர்சனல நீ வேற இடத்துல வச்சுக்கோ. இந்த டாஸ்க்ல ஏன் அதை கொண்டு வந்து நீ அதையே கேமா மாத்தி இத மாத்திக்கணும் தான் நான் வந்து நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. பட் பாப்போம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு இன்னொரு ஒரு இது இப்போ வந்து இந்த பிக் பாஸ்ன்ற இடமே வந்து ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலியோ இருக்கிற இடத்துல நீ இதெல்லாம் பண்ணுவியா? இந்த மாதிரி பண்ணுவியா? நம்ம அப்படிதான் வந்து பண்ணணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்க. சண்டை போடாத பார்த்துக்கணும். அவங்களுக்கு எதனா முடிஞ்சா ஹெல்ப் பண்ணணும். எனக்கு வந்து இந்த ரூல்ஸ் வந்து இருக்குது. நான் இத பண்ண மாட்டேன்றது வந்து ரொம்ப வந்து இதுவா இருக்குது. ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்துல வந்து 4 பேர் ஹெல்ப் பண்ணணும். பஞ்சாயத்து எதனா இருக்கா? போய் முன்ன இருந்து அத சரி பண்ண ட்ரை பண்ணணும். ஒரு வீடா இருந்து தான் நீ பார்க்கணும். ஆக்சுவலா பிக் பாஸ் ஹவுஸ்ன்றது தான் பேரு. உனக்கு வேற எதுவும் இல்ல. இந்த இடத்துல குடுக்குற டாஸ்க்க எல்லாரும் சுமூகமா இது பண்ற மாரி மூவ் பண்றது தான் நம்மளோட வேலை. இதெல்லாம் எல்லாரும் மறந்து போயிடுறாங்க. பழி வாங்கணும். நீ நம்ம அண்ணன் தங்கச்சி சில பேர் டைம்ல வந்து சில டைம்ல பண்ணுவாங்க. ரிமோட்ட பிடிச்சு வைக்கிறது. நீ அன்னைக்கு என்னோட ட்ரெஸ் இப்படி கிழிச்ச நான் அப்படி கிழிப்பேன். அந்த மாதிரி சில நேரத்துல நடக்கிற விஷயம் தான் வந்து இவங்க முழுசாவே இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதத்தான் நான் சொன்னேன். இந்த விஜய் பார்வதி வெர்சஸ் சபரிங்கிறதே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் போல ஸ்டேஜ்னு ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, இப்ப நீங்க நேச்சுரலா நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். வீட்ல இருந்தா என்ன பண்ணுவோம்? சரி சண்டை போடலாம். ஆனா அது டெய்லி தொடருமா?
அந்த டெய்லி ஒரு 10 நாள் 20 நாள் நான் உன்னை டெய்லி டார்கெட் பண்ற அளவுக்கு அது எப்போ தொடரும் அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்தா ஒரு 10 நாள் தொடரும். மத்தபடி நம்ம அடுத்த நாள் காலையில ஏஞ்சோனே நேரா போயிட்டு அது ஏதோ இது சொல்லிட்டேன் விட்டுரு. அதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்கள்லயும் நடந்திருக்குது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டே 16 எபிசோட பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். 16 நாளுமே விஜே பார்வதி கிட்டத்தட்ட ஒரு டே 4, 5 ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 11 நாளா நீ சபரியை வந்து உன்னோட எதிரியாவே நினைச்சிட்டு இருக்கிறியா? 11 நாளா சபரி வந்து உன்னை வந்து எதுனா ஒண்ணு பண்ணாரா? நிஜமா சபரி உன்னை வந்து நீ அவனை எதிரியா நினைக்கிற அளவுக்கு சபரி உன்னை என்ன பண்ணா இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு கேள்வி கேட்டா விஜய பார்வதிக்கு வந்து பதிலே இருக்காது. பதில் இல்ல. பதிலே இல்ல. அப்போ நமக்கு ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது நேச்சுரலா தெரியணும்ல, அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு தாண்டா இன்னைக்கு வரைக்கும் விஜய பார்வதி செய்யறா சபரிய சூப்பரான்னு ஒரு ஃபயர் விடுறதுக்கு எப்போ தோணும்னா அது நமக்கு நேச்சுரலா படும்போது. அப்போ இந்த இடத்துல விஜய பார்வதி சபரி மேல வைக்கிற கோவங்களோ இல்ல இப்போ வரைக்கும் ஏமா நீ ஒரு நிமிஷம் இரு. ஆமா உன சபரி என்ன பண்ணா? சபரி என்ன தெரியலையே, எனக்கு தெரியலையேங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து சபரியை எதிர்க்கணும். நான் எதிர்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னு தெரியலையே. அப்படிதான் இருக்கு இப்ப பார்வதி பண்றது. அததான் வந்து இவனுங்க மாத்திட்டு இன்னும் நேச்சுரலா இதை கொண்டு வந்தா பாக்குற உங்களுக்கும் எனக்கும் சபரிக்காக நான் சண்டை போடுவேன், பார்வதிக்காக நீங்க சண்டை போடுவீங்கன்னு நம்ம அது ஏன் அதுக்கு பேர் ரியாலிட்டி ஷோ. அது ரியாலிட்டியா நம்மள அப்படியே நம்ப வைக்கணும், ஏமாத்தணும் நம்மள. இந்த சீசன் அத மாதிரி நம்மளை ஏமாத்தல. இது வந்து ரொம்ப வந்து ஒரு பேசி வச்சு ஒருத்தங்க 4 பேர் நம்ம 100 நாள் உள்ள போட்டாங்கடா, நீ என்னைய எதிர்த்துக்கோ நான் உன்னை எதிர்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த உள்குத்து மாதிரி இது இருக்குதுங்கிறது தான் இன்னைக்கு இது ஒரு 16 days எண்ட்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, அடுத்தடுத்த நாட்கள்ல நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு நம்ம டெஃபினட்டா வந்து பேசுவோம். பிரியாவும் நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்றத நான் நம்புறேன். தீபாவளி நல்வாழ்த்துக்களோட போன 2 நாட்ல லீவுக்கு அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க அப்படின்னா மாசா 3 பேரா நம்ம வந்துட்டு ஃபுல் ஃபோரம்ல நாளைக்கு பேசுவோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எஸ்பிஆர். நாளை சந்திப்போம். பபாய், குட் நைட்.